அண்மை செய்தி கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 3 பேர் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவட்டார் காங்கிரஸ் கவுன்சிலரின் கணவர் ஜாக்சன் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் பிரமுகர் ஜாக்சன் கொலையில் தொடர்புடைய கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். மாவட்டம் பூவாற்றுமுகம் பகுதியை சேர்ந்த ஜாக்சன் இவர் இந்த பகுதியில் டெம்போ ஓட்டி வருகிறார். இவரது மனைவி உஷா திருவட்டார் பேரூராட்சி 10வது வார்டு காங்கிரஸ் பெண் கவுன்சிலராக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு ஜாக்சன் வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது பேச்சுவார்த்தைக்காக ஒரு மொபைல் செல்போனில் தேவாலயத்துக்கு அருகே வருமாறு அழைப்பு விடுத்த நிலையில் ஜாக்சன் சம்பவ இடத்திற்கு சென்றபோது அங்கு 2 பைக்கில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனிடம் தகராறில் ஈடுபட்டதோடு ஆத்திரம் அடைந்து அந்த கும்பல் அரிவாள், கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் ஜாக்சனை சரமாரியாக வெட்டி சாய்த்து அங்கிருந்து தப்பி ஓடியது. இதனை அடுத்து இரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜாக்சன் அக்கம்பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி ஜாக்சன் உயிரிழந்தார். இதனை அடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருவட்டாறு போலீசார் விசாரணை நடத்தியதில் ஜாக்சனுக்கும் வெள்ளாங்கோடு பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கும் இடையே ஒரு வாரத்துக்கு முன்பு தகராறில் நடந்து அடியடியாக மாறி அந்த வழக்கு நிலுவையில் உள்ளதாகவும் இந்த முன்விரோதம் காரணமாக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தகராறில் ஈடுபட்டதோடு ராஜ்குமார் உட்பட 6 பேர் கொண்ட கும்பல் ஜாக்சனை வெட்டி கொலை செய்துள்ளதாக முதல்கட்ட தகவலை போலீசார் வெளியிட்டனர். இதனை அடுத்து ஜாக்சனின் மனைவி உஷாராணி அளித்த புகாரின் அடிப்படையில் கொலை வழக்காக பதிவு செய்த போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து கொலை குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்த நிலையில் தலைவரைவாக இயந்து வரும் ராஜ்குமார் உட்பட 6 பேர் கொண்ட கும்பலை இன்னும் கைது செய்யவில்லை என சொல்லி குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சாலை மறியல் போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 3 எம்எல்ஏக்களான குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பென்ஸ், கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரக கட்பட் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதோடு குலசேகரம் முதல் மார்த்தாண்டம் வரையிலான போக்குவரத்து ஆனது பாதிக்கப்பட்டுள்ளது. வணக்கம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.